ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஷ் மீடியா. ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழில் பர்டிகுலர்லி எது ரொம்ப ரொம்ப கஷ்டமான பகுதிகள், எதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மார்க்ஸ் அதிகமாக போகும், அண்ட் அதெல்லாம் நம்ம எப்படி சரி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின். தமிழ் சப்ஜெக்டை ஈஸின்னு சொல்கிறாங்க, ஆனால் ஏன் பல ஸ்டூடெண்ட்ஸ் தமிழில் ஃபுல் மார்க் எடுக்க முடியாமல் போகுது? நிறையா பேர் சென்டம் எடுக்காமல் போகிற சப்ஜெக்ட் தமிழாக தான் இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னா, தமிழில் டிஃபிகல்ட் பார்ட்டுன்னு பார்த்தா மோஸ்ட்லி ஒரு 3 ஏரியாக்கள் இருக்குது. அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஏரியாஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி நாம் பார்த்திங்க அப்படின்னா அதை எப்படி பிரேக் பண்ணுறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இருக்கிறது இலக்கணம். த பிக்கெஸ்ட் சேலஞ்சே பார்த்திங்க அப்படின்னா இலக்கணம் தான். சென்டம் எடுக்கிற பையன் கூட இலக்கணம்ல மிஸ்டேக் பண்ணி சென்டம் வாங்காமல் போயிருக்கிறத நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். ஸோ மெனி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டோரி, போயம் எல்லாம் படிப்பாங்க, ஆனால் கிராமருக்கு லாஸ்ட்டில் தான் டைம் கொடுப்பாங்க. இதுதான் பார்த்திங்க அப்படின்னா கிராமருக்கு இருக்கக்கூடிய பெரிய மிஸ்டேக்கு. பிகாஸ் கிராமருங்கிறது ஒரு மோஸ்ட் ஸ்கோரிங் ஏரியா. அதாவது அது 2 மார்க்லேயும் வரும், அது அகைன் 4 மார்க்காக இருந்தால் அது 5 மார்க்லேயும் வரும், அண்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 1 வேர்ட்ஸ்லேயும் வரும். ஸோ எல்லா இடத்துலையுமே மார்க்ஸ் வரக்கூடிய ஒரு இது. ஆனால் அதை நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா தெளிவாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறது இல்லை. ஸோ அப்படிங்கிறதுனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா கிராமரில் மார்க்ஸ் கம்மியாகுது. ஏன் நம்ம சென்டமோ இல்லை ஒரு 90+ மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறப்போ கிராமர் அதுக்கு முட்டுக்கட்டையாக நிற்கிது. ஸ்டூடெண்ட் கஷ்டப்பட்ட டாபிக்ஸ்ன்னு எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக பகுபத உறுப்பிலக்கணம் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த நேர் தேமா நேர்னு பிரித்து எழுதுகிறோம் இல்லையா. ஸோ அந்த இடங்களில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கஷ்டப்படுறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இலக்கண குறிப்புகள் கொடுக்கறதுக்கு கஷ்டப்படுறோம். அப்புறம் சொல்வகை, சந்தி, பிரித்து எழுதுறது இதெல்லாம் சொன்னேன் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் எரர் கரெக்ஷன்ஸ்னு ஒரு சில கொஷின்ஸ் வரும். அதாவது இலக்கண பிழைகளை திருத்தி எழுதுகன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பகுதிகளில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கஷ்டப்படுறோம். அப்புறம் பொதுவாக இருக்கக்கூடிய இலக்கணத்துடைய ரூல்ஸ் அந்த விஷயங்களையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கஷ்டப்படுறோம். ஸோ இதில் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஆன்சர் கெஸ் பண்ண முடியாது நம்மளால். பிகாஸ் இது ஒரு பாடம் மாதிரி இல்லை. நமக்கு ரூல்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் கரெக்டான ஆன்சரை கெஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம கிராமருக்கு டெய்லி 15 to 20 மினிட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா கிராமருக்கு மட்டும் தமிழில் என்ன கொடுக்கணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான டயத்தை நம்ம கொடுக்கணும். ஒரு வேளை நம்ம கிராமரில் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இருக்கீங்க, எனக்கு தமிழ் கிராமர் அத்துப்படி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் 2 days once 3 days once கிராமர் படிச்சுக்கலாம். பட் நமக்கு கிராமர் பிரச்சனை இருக்குது அப்படின்னா டெய்லி நம்ம 15 to 20 மினிட்ஸ் நம்ம கண்டிப்பாக கிராமருக்கு கொடுத்தே ஆகணும். ஒரு நாள் பார்த்திங்க அப்படின்னா கிராமரை படிச்சுட்டு விடக்கூடாது. டெய்லி அதை ரிப்பீட் பண்ணினா தான் அது நமக்கு மெமரி ஆகும். அதை நான் சொல்கிறேன். ஒரு நாள் நீங்கள் உட்காந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் படிக்கிறத விட டெய்லி 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் கிராமர் படிச்சிங்க அப்படின்னா அது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ கிராமரை எப்படி நான் பிரேக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் புக்கில் இருக்கக்கூடிய கிராமரிக்கல் பார்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுவேன். புக் பேக்கில் இருக்கிறது என்ன, அப்புறம் ஒவ்வொரு பாடத்துக்கு பின்னாடியும் எந்த மாதிரி இலக்கண வகைகள் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐடென்டிஃபை பண்ணுவேன். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்ட்டாக எடுத்து வச்சாலே எனக்கு கிட்டத்தட்ட இலக்கணம் என்ன இருக்குது என் புக்கில் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். ஸோ அதில் இருந்து டெய்லி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 10 to 15 மினிட்ஸ் படிப்பேன். படிச்சுட்டு வர்றப்போ எனக்கு எக்ஸாம் கிட்ட வர்றப்போ நான் படித்ததை ரிவைஸ் பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கும் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரே வழி கிராமரை பிரேக் பண்ணுறது, நான் சொன்ன மாதிரி எல்லா பாடத்துக்கு பின்னாடியும் இருக்கக்கூடிய இலக்கணங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு ஒவ்வொரு பகுதியாக என்ன பண்ணுங்க அப்படின்னா டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் படிச்சுட்டு வாங்க. ரொம்ப ஈஸியாக இலக்கணத்தில் ஸ்கோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா செய்யுள் பகுதியில் இருக்கக்கூடிய மீனிங். ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு ஒரு நெடுவினா எடுத்தோன்னு வைங்களேன். நெடுவினாவை நம்ம அடுத்து சொல்ல போகிறோம். ஸோ அதனால் இப்போ அதை பேச விரும்பல. செய்யுள் பகுதியில் இருந்து நமக்கு ஒரு சில விஷயங்கள் நம்ம மார்க் எடுக்க முடியாத மாதிரி, அதாவது மார்க் எடுக்கிறதுக்கு நம்மளை விடாத மாதிரி டஃபஸ்ட் ஏரியா இருக்குது. எங்கன்னு சொல்லி கேட்குறேன் பாருங்கள். ரொம்ப பேர் மெமரி பண்ணுறதுக்கு கஷ்டப்படுவீங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இப்போல்லாம் மெமரி பண்ண வச்சிடுறாங்க. இருந்தாலும் மெமரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறையா ஸ்கூல்ஸில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் மனப்பாட பகுதியில் கஷ்டப்படுறாங்க. ஆனால் எக்ஸாமில் மீனிங்கும் தேவை, எக்ஸ்ப்ளனேஷனும் தேவை. அப்புறம் கம்பேரிசன் கொஷின்ஸ் வர்றப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிடும். ஜஸ்ட்டு போயம் மட்டும் மெமரி பண்ணிட்டு போனோம் அப்படின்னா போயமோட மீனிங் அது எதை பற்றி சொல்லுது அண்ட் அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ப்ளனேஷனும் நமக்கு ரொம்பவுமே முக்கியம்.
ஏன்னா போயமும் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு 2 மார்க்ஸ்லேயும் வரும், அகைன் 5 மார்க்லேயும் வரும், அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெடுவினாலையும் கூட போயம் பற்றின நெடுவினாக்கள் வந்து வரும். ஸோ அப்படிங்கிறப்போ நமக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அதோடைய மீனிங்கை நம்ம படிக்கணும், ஜஸ்ட்டு பாட்டை மட்டும் மெமரைஸ் பண்ணக்கூடாது. ஸோ என்னெல்லாம் படிக்கணும்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மீனிங்கை புரிஞ்சுக்கணும், இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. போயட் யார், அதாவது ஆசிரியர் யார் அப்படிங்கிறத வந்துட்டு எழுதி அதை வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு குறிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. லைக் உங்களுக்கு ஒரு ரஃப் நோட்டாக வந்துட்டு ஏதாச்சும் ஒரு இதை வச்சுட்டு அதில் நீங்கள் போயம் பற்றி ஒரு தனியாக ஒரு பார்ட் அந்த நோட்டில் ஒதுக்கி எந்தெந்த போயமுக்கு யார் யார் ஆத்தர் அண்ட் வந்துட்டு அவங்க சொல்கிற குறிப்புகள் என்ன அப்படின்றத மாதிரி எழுதினீங்கன்னா போயமில் 100% கான்ஃபிடென்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது உங்களுடைய தமிழ் மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ செய்யுள் பகுதியை அதிகம் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஃப்யூச்சரில் நாம் வந்து ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோனாலும் கூட இந்த மாதிரி பகுதிகளை நம்ம நல்லா படிச்சிருந்தோம்னா கண்டிப்பாக அது காலத்துக்கும் மறக்காது, அது நம்மளுடைய லைஃபுக்கும் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ அதனால் செய்யுள் பகுதியில் நம்ம வந்து முக்கியமாக ஆசிரியர் சொல்கிற குறிப்புகள் என்ன, ஆசிரியர் இந்த பாடலுக்கு என்ன மீனிங் தெளிவாக சொல்கிறாரு அப்படிங்கக்கூடிய எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் ஆசிரியர் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அந்த பாட்டை பற்றின முழு அனாலிசிஸ் நமக்கு இருந்தால் தான் நம்ம அந்த பாடத்தில் எந்த மாதிரி கேள்விகள் கேட்டாலும் நம்மளால் வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ இது வந்து செய்யுள் பகுதியில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நெடுவினாக்கள் 8 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ இந்த நெடுவினாக்கள் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இதுதான் ஸ்கோரிங் ஏரியாவாக இருக்குது. ஆனால் ஒரு கொஸ்டின் தெரியலனா கூட நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு ஆன்சர் பண்ண முடியாத மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து நமக்கு வந்துடுது. முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் மார்க்கை மிஸ் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்னால், சில பேர் வந்துட்டு நெடுவினாக்கான ஆன்சர் தெரியும், ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு ஆன்சர் எழுதி வச்சிட வேண்டியது. ஒரு உரைநடையை பற்றின நெடுவினா கேட்குறாங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு ஆன்சர் எழுதி வச்சிட வேண்டியது. ஒரு ப்ராப்பர் இன்ட்ரடக்ஷன் இருக்காது, மெயின் பாயிண்ட்ஸை மிஸ் பண்ணியிருப்பாங்க, ப்ராப்பராக கன்க்ளூட் பண்ணியிருக்க மாட்டாங்க, அதாவது முடிவுரை எழுதியிருக்க மாட்டாங்க. ஆன்சருடைய ஸ்ட்ரக்சரே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி கொலாப்ஸ்டாக இருக்கும். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் போன வீடியோலையே, தமிழை பொறுத்த வரைக்கும் ப்ரிப்ரேஷனை விட நமக்கு ப்ரெசன்டேஷன் தான் ரொம்ப முக்கியம். நம்ம எந்த மாதிரி பேப்பரில் ப்ரெசென்ட் பண்ணுறோமோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ப்ரெசன்டேஷனை நிறையா பேர் ஒழுங்காக கொடுக்காம 8 மார்க் வந்து 5 மார்க் ஆகிடுது, சில பேருக்கு ஈவன் 4 மார்க் கூட ஆகுது. சரியா? ஸோ அதனால் குறைஞ்சபட்சம் 8 மார்க் கொஷினாக இருக்குது அப்படின்னா 2 பேஜஸ் கிட்ட எழுத பாருங்கள், 2 to 2.5 பேஜஸ் எழுத பாருங்கள். அப்படி எழுதுனா தான் வந்துட்டு உங்களால் பார்த்திங்க அப்படின்னா ப்ரெசன்டேஷன் அதிகமாக கொடுத்து, அதாவது நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணி 2 to 2.5 பேஜ் எழுத பாருங்கள். நிறையா என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பாயிண்ட்ஸை கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி முக்கியமான பாயிண்ட்ஸை அண்டர்லைன் பண்ணுங்கள். பிகாஸ் உங்களுக்கு நெடுவினாக்கள் 3லேருந்து வரும். செய்யுள், உரைநடை, துணைப்பாடம் 3லேருந்துமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நெடுவினாக்கள் வந்து இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நல்லா ப்ரெசென்ட் பண்ண பாருங்கள். ஒரு ப்ராப்பர் இன்ட்ரோடக்ஷன், லைக் வந்து ஒரு ஓப்பனிங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2-3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை கொடுக்குற மாதிரி, ஒரு முன்னுரைக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆசிரியர் பற்றின குறிப்பை எழுதலாம். அந்த உரைநடை எழுதின ஆசிரியராக இருக்கட்டும், அந்த செய்யுள் எழுதின ஆசிரியராக இருக்கட்டும், அவரை பற்றின குறிப்புகளை வந்து எழுதலாம். அண்ட் இந்த செய்யுள் அவர் என்ன சொல்ல வர்றாருங்கிறத எழுதலாம். அதுக்கப்புறம் உள்ள நீங்கள் டீட்டெயில்டாக அவர் என்ன சொல்லியிருக்காருங்கிறத எழுதலாம். அண்டு ஃபைனலி முடிவுரை எழுதுகிறப்பவும் வந்துட்டு ஒரு கோட்டோடு முடிக்கலாம். ஸோ அதனால் ப்ரெசன்டேஷனை முக்கியமாக இது பண்ணி பாருங்கள். அண்டு வந்துட்டு முடிஞ்ச அளவு உரைநடை, செய்யுள், துணைப்படம் 3ல் இருக்கக்கூடிய நெடுவினாக்கள் புக் பேக்கில் இருக்கிறத மட்டுமே நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். அது மட்டுமே வந்து உங்களுக்கு அந்த 24 மார்க்கில் குறைஞ்சபட்சம் 22 மார்க்குக்கு மேலேயே வந்து அது வாங்கி கொடுத்துரும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பற்றின தெளிவான டீட்டெயில்ஸை நான் அடுத்தடுத்து கொடுத்துட்டே இருப்பேன். இது தமிழுக்கு மட்டும் இல்லை, இனி அடுத்து இங்கிலீஷுக்கு அண்ட் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான சப்ஜெக்டான மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், சோஷியலுக்கும் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். அண்ட் அது முடித்த கையோடு நம்ம அடுத்து ஃபஸ்ட்டு மிட் டேர்முக்கு என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் இம்பார்ட்டண்ட் அண்ட் வந்துட்டு எந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல்ஸ் அண்ட் வந்துட்டு கொஷின்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ண போகிறோம். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கிடைக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையுமே கேதர் பண்ணி உங்களுடைய எக்ஸாம்ஸுக்கு நீங்கள் அதிக மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்னால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை நான் கொடுத்துட்டே இருப்பேன். எனக்கு உங்களுடைய சப்போர்ட்டை நீங்கள் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை ஆன் பண்ணுறது மூலியமாக கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, thank you.